வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் என்பவர் ரியல் எஸ்டேட் அதிபரை கொலை மிரட்டல் விடுவதாக பேசியுள்ளதாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பாதிக்கப்பட்டோர் புகார் தெரிவித்துள்ளார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் முரளிதரன் என்பவர் ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் அறிமுகமான நிலையில் முரளிதரன் சேர்ந்து தொழில் செய்து வந்தார். பின்னர் ரவிக்குமார் செயலில் அதிருப்தி அடைந்த முரளிதரன் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து பைசல் செய்துவிட்டார். பின்னர் திமுகவை சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் வீட்டிற்கு சென்று முரளிதரன் மற்றும் அவரது மனைவியை தகாத வார்த்தைகளில் திட்டியும் வீட்டின் கேட்டை சேதப்படுத்தியும் ரகளையில் ஈடுபட்டார். பின்னர் இதுகுறித்து சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஜாமீன் பெற்று ரவிக்குமார் வெளியே வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தகாத வார்த்தைகளில் பேசி தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து முரளிதரன் காந்திபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ரவிக்குமார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் சிவப்பு நிற காரில் வழக்கறிஞர் என்ற அடையாளத்திலும் முன்பக்கத்தில் திமுக கட்சி கொடியின் கட்டப்பட்ட கார்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்த போது என் மீது கார் மோதுவது போல வந்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று மிரட்டியும் சென்றுள்ளார். தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் உடனடியாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் முரளிதரன் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். ரவிக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த போது காவல்துறையினர் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சியினர் என்பதால் காவல்துறையினர் திமுகவினருக்கு சாதகமாக செயல்படுகின்றனர் என்றும் தெரிவித்தனர். என்னோட பேர் முரளிதரன். நான் கோயம்புத்தூரில் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு வரேன். ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக நான் இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரவிக்குமார் என்ற ஒரு திமுக வழக்கறிஞர் ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு பழக்கமாகி இந்த லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன ப்ரோக்கரேஜஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வகையில் அவரோட நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால அவர்கிட்ட நம்ம விலகிட்டோம். இதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக மைண்டில் வச்சுட்டு ரிப்பீட்டடாக நம்ம மேலேயும் நிறுவனத்து மேலேயும் நம்மளோட குடும்பத்து மேலேயும் தொடர்ந்து ஏதாவது தாக்குதலோ இல்லை கொலை மிரட்டலோ இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்குதாரர் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுறது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கீழே இருக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நேற்று எங்கள் மேலே கார் விட்டு ஏற்ற கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நாங்கள் இன்றைக்கி சிட்டி போலீஸ் ஆஃப் கமிஷனர் கோயம்புத்தூரில் சாரை மீட் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவளித்து திமுகவினர் கொண்டாடினர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் நவம்பர் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி திமுகவினர் சார்பில் கடந்த 2 வார காலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட திமுகவினர் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள், கோவில்களில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சிகள் ஆகியவை நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திமுக தணிக்கை குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் ஏற்பாட்டின் பேரில் ஆதரவற்றோர் இல்லங்களில் உணவு வழங்குதல், கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை மத்திப்பாளையம் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட நலசங்கத்தின் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மையத்தில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தணிக்கை குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன், அமுத ஜோதி ராஜேந்திரன், நிர்வாகிகள் ஆறுமுகம், நாகராஜ், உதயமூர்த்தி, கார்த்திக், தர்மலிங்கம், பிரசன்னா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மையத்தில் உள்ள முதியோர்களுக்கு உணவுகளை வழங்கினர். எனது பெயர் ஏர்போர்ட் ராஜேந்திரன், மாநில தலைமைச்சர் திமுக, மாண்புமிகு இளைஞர் எழுச்சிநாயகன், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தில் அவருக்கு பிறந்தநாளை முன்னிட்டு தங்கத்தேர் இழுத்தல், விளையாட்டுப் போட்டிகள், கபடி போட்டிகள், கிரிக்கெட் போட்டிகள், அனைத்து போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் முதியோர் இல்லம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மேலும் மக்கள் சிறப்பாக பணியாற்ற அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏர்போர்ட் ராஜேந்திரன் அவர்கள் எங்கள் மத்திபாளையம் முதியோர் இல்லத்திற்கு உணவு வழங்குகிறார்கள். அவருக்கு ரொம்ப நன்றி. பாதுகாப்புத்துறையின் சார்பாக உற்பத்திக்கான தொழில்துறை மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு உற்பத்தி துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தெற்கு மண்டல தர உறுதி மற்றும் தொழில்துறை மாநாடு கோவை மாவட்டம் நீலாம்பூரில் உள்ள தனியார் ஹோட்டல் லீ மெரிடியனில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பாதுகாப்பு உற்பத்தி துறை இணைச் செயலாளர் கரிமா பகத், கப்பல் படை அதிகாரி இக்பால் சிங் கிரேவால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதன் அவசியத்தை எடுத்துரைத்தனர். மேலும் காணொலி காட்சியின் வாயிலாக டெல்லியில் இருந்து பாதுகாப்பு உற்பத்தி துறை செயலாளர் சஞ்சீவ்குமார் கலந்து கொண்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்திகள் சிறு குறு நடுத்தர தொழில் துறையினரின் பங்கு மற்றும் தர கட்டுப்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தென்னிந்திய அளவில் உள்ள தொழில் துறையினருடன் தர கட்டுப்பாட்டு அம்சங்கள் குறித்த ஆலோசனைகளை பரிமாறவும், பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் உபகரணங்களின் உற்பத்திகள் தர கட்டுப்பாட்டு உறுதி ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதில் பாதுகாப்பு உற்பத்தி துறை மற்றும் தெற்கு மண்டலத்தைச் சேர்ந்த தொழில்துறை வல்லுநர்கள், தயாரிப்பாளர்கள், தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாதுகாப்பு உற்பத்தி துறை இணைச் செயலாளர் கரிமா பகத், பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினரை சிறந்த முறையில் ஒருங்கிணைத்து செல்ல பாதுகாப்பு உற்பத்தி துறை சார்பில் சிறந்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொழில்துறையில் சிறந்த நகரமாக கோவை விளங்குகிறது. அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி நிறுவனங்கள் இங்கு உள்ளன. பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் மேம்பாட்டிற்காக ஆன்லைன் பரிசோதனை வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதேபோல் DTIS எனும் பரிசோதனை உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட உள்ளது. இவற்றில் 2 சென்னையிலும் 1 திருச்சியிலும் நிறுவப்பட உள்ளது. இந்தியாவின் 2 பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையங்களில் டிஃபென்ஸ் கோரிடர் 1 தமிழ்நாட்டில் உள்ளது. அந்த வகையில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தமிழ்நாட்டிற்கு சிறந்த பங்கு உள்ளது. குறிப்பாக இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து வருகிறது. அதில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானதாகும். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியினை மேலும் ஊக்குவிக்க தொடர்ந்து இதுபோன்ற கருத்தரங்குகள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். Pooling of various tests required for defense manufacturing and development. Similarly, DTIS facilities are now ready to be commissioned very shortly, and happily 2 of these DTIS are in Chennai, 1 is in Tiruchirappalli. And of course, Tamil Nadu is one of the 2 of the defense industry corridors of the 2 which are in India. 1 is in Tamil Nadu. So Tamil Nadu has a very special place in defense manufacturing in India. பெப்ஸ் பெட் ஷோரூம் சார்பாக திறப்பு விழா சலுகையாக வாடிக்கையாளர்களுக்கு 25% தள்ளுபடியை அறிவித்துள்ளது. கோவை சத்திசாலை கணபதியை அடுத்துள்ள ராமகிருஷ்ணாபுரத்தில் பெப்ஸ் பெட் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் பெப்ஸ் பெட்ஸ் பொது மேலாளர் ராஜேஷ் கலந்து கொண்டார். ஷோரூமில் பொதுமக்களுக்கு கண் கவரும் விதமாக பல்வேறு வகையான மெத்தைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொது மேலாளர் ராஜேஷ், உலகில் தரமான மெத்தைகள் வழங்கப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு ஏற்ப இருப்பதாகவும் கூறினார். மேலும் ஆரம்ப விலை 15,999 ரூபாய் முதல் 1.2 லட்சம் ரூபாய் வரை மெத்தைகள் விற்பனைக்கு உள்ளது என்றும், உலக தரம் வாய்ந்த பொருட்களை பயன்படுத்தி மெத்தைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திறப்பு விழா சலுகையாக மெத்தை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு 25% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். It's a great sleep stores. Tamil Nadu total 27th showroom இது. Before March 31st 39 districtலையும் 39 showrooms இருக்கும். இங்கே inaugural ஆஃபராக வந்து ஃப்ளாட் 25% ஆஃபர் இருக்குது கோயம்புத்தூர் கஸ்டமருக்கு. ப்ளஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வித் 15,999 to 1.2 lakhs வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் மேட்ரஸஸ் இருக்குது. இங்கே பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது.
It's a no EMI offer. It's a 0%. Absolutely, it's a 0%. If you want a great sleep, please visit Pep Showroom. யூடியூபர் முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாடார் மக்கள் சங்கத்தினர் சார்பாக காவல் ஆணையரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாடார் மக்கள் சங்கம் சார்பாக யூடியூபர் முக்தார் அகமது கர்ம வீரர் காமராஜர் குறித்து அவதூறாகவும் இழிவாகவும் பேசியதை கண்டித்து முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவரது யூடியூப் சேனலை முடக்க கோரியும் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாடார் மக்கள் சங்கம் தலைவர் அழகு பாண்டி, தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக இருந்து ஏழை குழந்தைகள் படிக்க பல பள்ளிக்கூடங்களை திறந்து மத்திய திட்டம் தந்து பல்வேறு தொழிற்சாலைகளையும் உருவாக்கி பல அணைகளையும் கட்டி தமிழ்நாட்டினை முன்னேற்ற அயராது பாடுபட்ட நேர்மையான ஊழலற்ற பொற்கால ஆட்சி நடத்தியவர். காமராஜரை பற்றி சமூக வலைதளத்தில் வரலாற்றினை திரித்து ஊழல்வாதி என்று பொய்யான செய்திகளை பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசி நாட்டில் ஜாதி மத கலவரத்தினை ஏற்படுத்த முயற்சி செய்யும் மை இண்டியா 24/7 எனும் யூடியூப் சேனல் நடத்தும் முக்தார் அகமது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவர் நடத்தி வரும் மை இண்டியா 24/7 எனும் யூடியூப் சேனலை முடக்குமாறு நாடார் மக்கள் சங்கம் சார்பாக கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கோவை நாடார் மக்கள் சங்கத்துடைய தலைவர் டிஆர் ஆகபாண்டி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமது முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 9 ஆண்டு காலம் நல்லாட்சி பொற்காட்சி புரிந்தவர். அவருடைய ஆட்சியில் வந்து பல அணைகள், பல விவசாயத்துக்குரிய நல்ல விஷயங்கள், ஏழை எளிய மக்களுக்குரிய படிப்புகள், ஒப்பற்ற ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அவர் வந்து அவர் பேரை வந்து பேருக்கு வந்து கலங்கு விளைக்கும் வகையில் வந்து திரு யூடியூபர் முக்தார் அகமது வந்து பொய்யான அவதூறு வந்து பரப்பிட்டார். இப்போ வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக இப்போ நாங்கள் வந்து ஒரு மனு வந்து கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர ஆணையர் திரு ஐயா சரவணசுந்தர் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி நாங்கள்லாம் ஒரு மனு கொடுத்துருக்கோம். கோவையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் கலந்து கொண்டார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராம்நகர் பகுதியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் காலத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது பற்றி எடுத்துரைத்தார். அப்பொழுது பேசிய அவர், ஒவ்வொரு பூத்திற்கும் உட்பட்ட பகுதியில் அரசின் சார்பில் செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகளை படிவத்தில் பூர்த்தி செய்து கழகத்திற்கு அனுப்ப வேண்டும். திமுக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் வாக்காளர்களிடம் நேரடியாக சந்தித்து எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே சமயம் வாக்காளர்கள் ஏதேனும் கோரிக்கைகளை வைத்தால் அதனையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை இந்த முறை பெற வேண்டும் எனவும் ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் குறைந்தது 50% வாக்குகளை பெற வேண்டும். இளைஞர் அணி, மகளிர் அணி என்று அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது, தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை முதலமைச்சர் அறிவித்ததை தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் இது துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு பகுதியிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் முழுமையாக வீடு வாரியாக சென்று சந்தித்து அரசின் திட்டங்களை எடுத்துக் கூற இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த பணிகள் துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர், செம்மொழி பூங்கா தற்பொழுது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது என்றும், ஜனவரி மாதம் பெரியார் நூலகம் திறப்பதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும், தங்க நகை பூங்கா அமைப்பதற்கான பணிகளும் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு மகத்தான முன்னெடுப்பை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம்.
ஒவ்வொரு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள், நகர கழகங்கள், ஒன்றிய கழகங்கள், பேரூர் கழகங்கள் என அனைத்து பகுதிகளிலும் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில் பிரித்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் அந்த பகுதியில் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான பதிவுகள் எல்லாம் அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் அன்று அல்லது அடுத்த நாள் 2 நாட்களில் முழுமையாக வீடு வாரியாக சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை அந்த வாக்காளர் பெருமக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்த்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான முன்னெடுப்பாக இந்த எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் கடந்த 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 9 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக எந்த விமானமும் ரத்து செய்யப்படவில்லை என்று விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். இண்டிகோ விமான சேவை தொடர்பாக திருச்சி விமான நிலைய இயக்குநர்கள் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் இண்டிகோ விமான நிறுவன பிரச்சனையால் திருச்சி விமான நிலையத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றும் இண்டிகோ நிறுவன சேவையால் பிரச்சினை தொடங்கிய 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 9 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. 8ஆம் தேதி முதல் இன்று வரை இண்டிகோ விமான சேவை வழக்கம் போல் இயங்குகிறது. 4ஆம் தேதி முதல் இன்று வரை 40 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்த 2500 பயணிகளுக்கு அவர்கள் செலுத்திய பணம் முழுமையாக திருப்பி தரப்பட்டது. விமானம் ரத்து மற்றும் கால தாமதத்தால் முதல் 2 நாட்கள் மட்டும் பயணிகள் சற்று சிரமம் அடைந்தனர். அதன் பின்பு பயணிகளுக்கு முன்கூட்டியே விமான இயக்கம் தொடர்பான அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. கால தாமதத்தின் காரணமாக காத்திருந்த பயணிகள் அனைவருக்கும் உணவு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டது. இதனால் பயணிகள் பெருமளவில் திருப்தி அடைந்தனர். திருச்சி விமான நிலைய புதிய முனையம் அருகே கட்டப்பட்டு வரும் கட்டுப்பாட்டு கோபுரம் உயரம் குறைவாக இருப்பதாக விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே 47 மீட்டருக்கு அது கட்டப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 6 மீட்டர் உயர்த்தப்பட்டு கட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலைய ஓடுதள பாதை விரிவாக்க பணிகளும் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாலை வணக்கம் எல்லாருக்கும். குட் ஆஃப்டர்நூன். இது ஐ எம் எஸ்எஸ் ராஜு, திருச்சி ஏர்போர்ட் டைரக்டர். ஒரு லாஸ்ட் 4-5 டேஸாக ஒரு இன்கன்வீனியன்ஸ் எல்லா பேசஞ்சர்ஸ்க்குலாம் இண்டிகோ ஃப்ளைட்ஸ் இதனால டியூ டு அந்த FTTL ரூல்னால அந்த பைலட் ஷார்ட்டேஜ், க்ரூ ஷார்ட்டேஜ்னால இது இருந்தது, ஃப்ளைட் கேன்சலேஷன் ஆல் ஓவர் இந்தியா இருந்தது. பட் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபார் அவர் ட்ரிச்சி இட் இஸ் வெரி லெஸ். அந்தளவு அதிகமான கேன்சலேஷன் இல்லை. அண்ட் வி ஹவ் ஹேண்டில்ட் ஸ்மூத்லி வித்தவுட் மச் டிஃபிகல்ட்டிஸ் எக்ஸப்ட் 2 days, like 3rd it started. Only 2 flights, 4th and 5th, some 2 to 5 flights cancelled. Around 12 flights were delayed, some half an hour, 2 hours like that. But அவங்க எல்லாருக்கும் necessary food facilities provide பண்ணிட்டோம். எல்லா luggages thanks to the effort of our CSF and Indigo staff and all our airport staff, they have taken lot of effort. தமிழக பொறுப்பு டிஜிபி பதவியிலிருந்து வெங்கட்ராமன் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் தமிழக பொறுப்பு டிஜிபியாக பணியில் இருந்து வெங்கட்ராமன் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் அவர்களும் பொறுப்பு டிஜிபி பணியை கூடுதலாக கவனிப்பார் என்றும் தமிழக அரசு தற்போது அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. 48 கோவில்களின் வரவு செலவு தணிக்கை விவரங்களை 2 வாரங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள 48 பெரிய கோவில்களின் முழு வரவு செலவு தொடர்பான தணிக்கை விவரங்களை 2 வாரங்களில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் TR ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2023 தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவினை வெளியிட்டுள்ளது. இது திமுக அரசிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக மனுதாரர் தாக்கல் செய்திருந்த மனுவில் அறநிலையத்துறை சட்டப்படி அத்துறையின் வரவு செலவு தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் தகுதியான தணிக்கையாளர்களை கொண்டு கண்டிப்பாக தணிக்கை செய்ய வேண்டும்.
ஆனால் அதிக அளவில் வருமானம் வரக்கூடிய பெரிய கோவில்களின் வருவாயை முறையாக தணிக்கை செய்வது இல்லை. மேலும் அதை பொதுவெளியில் பார்வைக்கும் வைப்பது இல்லை. இதனால் கோவில்களுக்கு வரும் வருமானத்தில் எவ்வளவு நிதி செலவு செய்யப்படுகிறது, எவ்வளவு உபரி நிதி, எவ்வளவு இருப்பு உள்ளது என்பது பொதுமக்களுக்கு தெரிவதில்லை. இதன் காரணமாக கோவில் நிதி அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு வாகனம் வாங்குவதற்காகவும், துறை சார்ந்த கூட்டங்களுக்கு டீ, காஃபி, தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் வாங்குவதற்காகவும் செலவிடப்படுகிறது. எனவே தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து கோவில்களின் வரவு செலவு குறித்த ஆண்டு தணிக்கை விவரங்களை அறநிலையத்துறையின் இணையதளத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் PDF வடிவில் பதிவேற்றம் செய்யுமாறு அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் R. சுரேஷ்குமார், S. சவுந்தர் ஆகியோரடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டது. விசாரணையின் போது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் NRR அருண் நடராஜன் 1 கோடிக்கு மேல் வருமானமுள்ள 48 கோவில்களின் வரவு செலவு தொடர்பாக தணிக்கை செய்யப்பட்டு அது குறித்த சுருக்கமான விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. மேலும் பல கோவில்களின் தணிக்கை விவரங்கள் தயாராக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் இணையதளத்தில் சுருக்கமான தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அறநிலைத்துறை சார்பில் சுருக்கமான தணிக்கை விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் கூட தமிழகம் முழுவதும் உள்ள 48 பெரிய கோவில்களின் தணிக்கை தொடர்பான முழு விவரங்களையும் 2 வாரங்களில் இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் வீடியோ பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அதில் என்ன பேசியுள்ளார் என்பதை சற்று விரிவாக தற்போது பார்க்கலாம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் கழக அம்மா பேரவை செயலாளர் RP உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியுள்ளதாவது: கழக அம்மா பேரவை போர்ப்படை வீரர்கள் இன்றைக்கு எடப்பாடியாரின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட கடுமையாக உழைத்து வருகிறீர்கள். தற்போது புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் ஆசியுடன், மக்கள் பேர் ஆதரவுடன் இந்திய திருநாடே உற்று நோக்கும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் வகையில் எடப்பாடியார் ஆற்றிய பேருரை தமிழகத்தின் தலைப்பு செய்தியாக உள்ளது. தமிழகம் எங்கும் இதன் மூலம் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கிடைத்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் அமர்ந்து மகத்தான மக்கள் சேவைக்கு காலம் கனிந்து வந்துள்ளது. குறிப்பாக எடப்பாடியாரின் பேச்சு தங்க கிரீடத்தில் வைரங்கள் பதித்ததாக அமைந்துள்ளது. குறிப்பாக பல்வேறு புள்ளி விவரங்களை எடப்பாடியார் எடுத்துரைத்து தமிழகத்தை ஆச்சரியப்படுத்தி வைத்துள்ளார். புதைந்து கிடைக்கும் உண்மைகளை தோண்டி கண்டெடுத்தது போல அவருடைய உரை மதி நுட்பத்துடன் இருந்தது என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறும் இடி அமீன், முசோலினி போன்ற சர்வாதிகார ஆட்சி இனி தமிழ்நாட்டில் இல்லை என்ற புதிய வரலாற்றை எடப்பாடியார் உருவாக்குவார் என்றும், தமிழகத்தில் மீண்டும் ஜனநாயக சுதந்திரம் பெறும் வகையில் எடப்பாடியார் களம் கண்டு வருகிறார். நிச்சயம் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் வகையில் சூளுரை ஏற்று கழக அம்மா பேரவை தொண்டர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2024 லோக்சபா தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் இரு கட்சிகளும் சேர்ந்து வாங்கியிருக்கின்ற மக்களின் நம்பிக்கையான அந்த வாக்கு சதவீதம் 41.33%. இதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது வரும் சட்டசபை தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி உள்ளிட்ட தேர்தல் வியூகங்களை அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு எடுத்து வைத்து இன்றைக்கு வரலாற்று நாயகராக புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையோடும் தமிழக மக்களுக்கு புதிய விடியலை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கோவை அருகே வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானைகள் ஊருக்குள் புகுந்து அங்குள்ள குட்டையில் குளியலாடும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன.
அந்த யானைகளை வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை அருகே வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானைகள் ஊருக்குள் உள்ள குட்டையில் உற்சாகமாக குளியல் போடும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன. சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் இருந்து வெளியே வந்த யானைகள் வழி தவறி நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலை கீரநத்தம் ஐடி பார்க் பகுதியில் 3 யானைகள் சுற்றி திரிந்ததை அப்பகுதி மக்கள் கவனித்தனர். தொடர்ந்து அங்கிருந்த குட்டையில் இறங்கி யானைகள் நீரில் விளையாடி உற்சாக குளியலும் போட்டன. இதனை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். யானைகள் குளியல் போட்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பொள்ளாச்சியில் ரவுண்டானா பணிகளை துவங்கும் விதமாக அங்கு பூமி பூஜை நடைபெற்றது. பொள்ளாச்சியில் முக்கிய சாலை சந்திப்புகளான பேருந்து நிலையம், காந்தி சிலை, நியூ ஸ்கீம் ரோடு, தேர் நிலையம் பகுதிகளில் இருந்த போக்குவரத்து சிக்னல்களை அகற்றிவிட்டு வாகனங்கள் சீராக செல்லும் வகையில் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டன. அதில் பொள்ளாச்சியின் அடையாளங்களான தென்னை மரங்கள், ரேக்லா காளை மாட்டு வண்டிகள், நீரூற்றுக்கள் அமைக்கும் வகையில் கோவை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நகராட்சி மூலம் திட்டம் உருவாக்கப்பட்டது. தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையாளர் குமரன், துணைத் தலைவர் கௌதமன், பொள்ளாச்சி நகர வடக்கு திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன், நகர்மன்ற உறுப்பினர்கள் நாச்சிமுத்து, ஃபாத்திமா அக்பர், PA செந்தில்குமார் உட்பட நகராட்சி அதிகாரிகள், திமுகவினர் திரளானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நகர்மன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன், பொள்ளாச்சி வளர்ந்து வரும் நகரமாக உள்ளது. மேலும் பொள்ளாச்சி வால்பாறை பகுதியில் சுற்றுலா மையங்களை இணைக்கும் பகுதியாக உள்ளது. இங்கு 8 ரவுண்டானாக்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும், தனியார் பங்களிப்போடு 2 மாத காலத்தில் பணிகள் நிறைவடையும் வகையில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும், பொள்ளாச்சி நகரில் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் பேருந்து நிலையம் அருகில் தென்னை மரங்கள் நிறைந்து இருப்பது போலவும், காந்தி சிலை அருகில் ரேக்லா காளை பந்தயத்தை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும், யூடியூப், Facebook, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.